வீட்டுல பசங்க ஆல்மண்ட், வால்நட் இந்த மாதிரி ஹெல்த்தியான நட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஹெல்த்தியா ஒரு வால்நட் சட்னி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இதோட ஒரு பெரிய தக்காளியை வந்து ரஃபா சாப் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் சாஃப்டா ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல வந்து உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு 4ல இருந்து 5 வால்நட் இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னி நம்மளுக்கு ரெடி. இப்போ இதுல வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயில கடுகு தாளிச்சு கொட்டிட்டு கலந்து வச்சுட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி. இட்லி, தோசை, குழிப்பணியாரம், வெண்பொங்கலுக்கு கூட இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க வால்நட்டுக்கு பதிலா பிளான்ச் பண்ண ஆல்மண்ட்ஸ் கூட இதுல வந்து சேர்த்துக்கலாம். தேங்க்யூ so much for watching this video.